எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம ஒரு 250 கிராம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டு அதே அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சமையல் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம அதே அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இது நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம 4 to 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. எப்பயுமே வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கலர் வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம 4 ஸ்பூனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இதை நல்லா நம்ம வதக்கிட்டு இது கூட நம்ம ஒரு கையளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு பச்சை வாசனை போகணும். நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிக்கிட்டு இது கூட நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சைஸு கொஞ்சம் நம்ம கட் பண்ணும் போது கொஞ்சம் பெரிய சைஸாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இது கூட நம்ம ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா நம்ம கீரி போட்டுக்கலாம் இதுக்கு. இப்போ இந்த பச்சை மிளகா நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இந்தமாதிரி நல்லா வதக்கணும். நமக்கு மசாலாலாம் சேர்க்கும் போது நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு வாங்கும் போதே நம்ம பெரிய சைஸாக வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் என்னென்ன மசாலானா 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம இது கூட 250 கிராம் நம்ம தயிர், புளிப்பு இல்லாமல் தயிராக எடுத்துங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாவெலாம் நல்லா ஃபுல்லாக கலந்து விடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம சிக்கன் சேர்க்கணும். இந்தமாரி கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிங்க. பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது கூட நம்ம ஒரு லெமன் ஜூஸ் பூஞ்சி சேர்த்துக்கலாம். லெமன் ஆட் பண்ணியாச்சு. இதற்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம கலந்து விடலாம். இப்போ பாருங்கள் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு அரிசி நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 3 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். அரிசி நீங்கள் மசாலாலாம் வதக்கும் போது ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். அதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேணாம். ரொம்ப டைம் எடுத்தாக்கா சாதம் குழைவாயிடும். அதனால் நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிங்க.
இப்போ நம்ம தண்ணி கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ நம்ம அரிசியெல்லாம் ஃபுல்லாக சேர்த்துடலாம். நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1½ கப்பு அளவு தண்ணி. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம அரிசி தண்ணி எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் கிண்டி விட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓரத்தில் சைடெலாம் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுடுவோம். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கிண்டி விடலாம். தண்ணி பாருங்கள் தண்ணி நமக்கு சமமான அளவு வருது. அரிசியும் தண்ணி சமமான அளவு வருது. இப்போ நம்ம கிண்டி விட்டுடுவோம். இப்போ நம்ம மேலாக கொஞ்சமாக புதினா தழையை மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லைட்டாக அப்படி கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசியும் தண்ணியும் நமக்கு சமமான அளவில் வரும்போது தான் தம் போடணும். இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. நம்ம இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம தம் போடலாம். மேலே ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுருங்க. 20 நிமிஷம் திறக்கக்கூடாது. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ வாங்க நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா வந்திருக்கு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ண பிறகு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தம் பிரியாணி ஓகே பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.